உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேசிய ரீதியில் முறியடிக்கப்பட்ட சாதனை, தமிழர் பிரதேச மாணவி கௌரவிப்பு. போதைப் பொருளுடன் சிக்கிய கணவர், பதவியை துறந்த அனுர கட்சி உறுப்பினர். அரசாங்க கொடுப்பனவுகள் பெறுவோருக்கு வெளியான அறிவிப்பு. பரபரப்பான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், ஸ்ரீதரன் இளங்குமரனுக்கு இடையே வெடித்த வாக்குவாதம். டிரம்பின் அறிவிப்பால் பரபரப்பில் உலகம். இனி விரிவான செய்திகள். பாடசாலைகளுக்கு இடையிலான 38வது தேசிய மட்ட போட்டியில் பங்கு பெற்று தேசிய ரீதியில் சாதனை படைத்து தங்கப்பதக்கம் பெற்ற மன்னார் பேசாலை பெற்றமா மத்திய மகா வித்தியாலய மாணவியை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றது. மாணவி வில்சன் வெல்சியா, வயது 14, டயகம ராஜபக்ஷ விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்ற பாடசாலைகளுக்கு இடையிலான 38வது தேசிய மட்ட உயரம் பாய்தல் போட்டியில் தேசிய மட்டத்தில் புதிய சாதனையாக 1.56 மீட்டர் பாய்ந்து புதிய சாதனையை நிலைநாட்டி தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு உயரம் பாய்தலில் தேசிய மட்ட சாதனையாக 1.55 மீட்டர் உயரத்தை பத்தளை சர்வதேச பாடசாலை ஒன்றின் மாணவி நிலைநாட்டியிருந்தார். இந்த சாதனையை முறியடிக்கப்பட்டுள்ளது. தேசிய சாதனை படைத்த மாணவியை கௌரவிக்கும் நோக்கில் நேற்றைய தினம் பாடசாலை சமூகம் மற்றும் கிராம மக்கள் மாணவியை மன்னார் நுழைவு பாலத்தில் இருந்து 15 கிலோமீட்டர் தூரம் வாகன பவனியாக பேசாலை வரை வரவேற்று பேசாலை பிரதான சந்தையிலிருந்து பேண்ட் வாத்தியம் மற்றும் நாட்டுப்புற நடன நிகழ்வுகளுடன் வரவேற்று பாடசாலை அரங்கில் கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பாடசாலை பிரதி அதிபர், பெற்றோர்கள், மாணவர்கள், கிராம மக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது. தனது கணவர் மற்றும் மகன் மீது போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து பேலியகுட நகரசபையின் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் பதவி விலகியுள்ளார். டிஸ்னா நிரஞ்சலா குமாரி என்ற நகரசபை உறுப்பினரை இவ்வாறு பதவி விலகியுள்ளார். ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட பாடசாலை அதிபருடைய மனைவியான தேசிய மக்கள் சக்தி பேலியகுட நகரசபை உறுப்பினர் தனது பதவியை விட்டு விலக உள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. கணவர் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து நகரசபை உறுப்பினரின் பேலியகுட இல்லமும் காவல்துறையினரால் முழுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் சம்பந்தப்பட்ட வீட்டில் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான எந்த சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கையும் கண்டறியப்படவில்லை. சந்தேக நபரான அதிபரின் மகனும் கடந்த 30ஆம் தேதி 20 கிராம் ஹெரோயினோடு கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அனுராதபுரம் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட அதிபரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் கைது செய்யப்பட்ட அதிபரின் மருமகனான சஜி துபாயிலிருந்து அவருக்கு போதைப் பொருட்களை அனுப்பியதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதேவேளை சந்தேகத்திற்குரிய அதிபருக்கு கொஸ்கோட சுஜி என்ற போதைப்பொருள் கடத்தல்காரரோடு தொடர்பு இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இவ்வாறானதொரு பின்னணியில் தேசிய மக்கள் சக்தியின் உயர்மட்ட உறுப்பினர்கள் இந்த விடயத்தில் மிகுந்த கவனம் செலுத்தியதாகவும் இது தொடர்பாக நேற்று பல பேச்சுவார்த்தைகளை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் சந்தேக நபரின் மனைவியான பேலியகுட நகரசபை உறுப்பினர் பதவி விலகுவது மிகவும் பொருத்தமானது என்று அவர்களில் பெரும்பாலானோர் வலியுறுத்தியுள்ளனர். நலன்புரி கொடுப்பனவுகளை பெற தகுதியான பயனாளிகளின் பட்டியலை புதுப்பிக்க நலன்புரி நன்மைகள் சபை முடிவு செய்துள்ளது. இதன்படி 2023ஆம் ஆண்டில் அரசு நலன்புரி கொடுப்பனவுகளை எதிர்பார்த்து சமூக பாதுகாப்பு தகவல் பதிவேட்டில் பதிவு செய்து தகவல்களை வழங்கிய அனைத்து நபர்களின் தகவல்களையும் புதுப்பிப்பது 10ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று சபை அறிவித்துள்ளது. இதேவேளை அடுத்த ஆண்டு நலன்புரி கொடுப்பனவுகள் பெற காத்திருக்கும் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீண்டும் தங்கள் தகவல்களை புதுப்பிப்பது கட்டாயமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் நேற்றைய தினம் நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கும் இடையில் வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளது. ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று கடற்தொழில் அமைச்சரும் கிளிநொச்சி யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தலைமையில் ஆரம்பமானது. குறித்த கூட்டத்தில் ஸ்ரீதரனுக்கு கதைப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்காமல் இளங்குமரன் தனது கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்த போதே கருத்து முரண்பாடு ஏற்பட்டது. காணி பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாடல் இடம்பெற்ற போது இரு தரப்பினருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அத்தோடு மக்களுக்கான பிரச்சினைகளை கலந்துரையாடுமாறும் தேவையற்ற விடயங்களை கதைக்க வேண்டாம் என்றும் விவசாய திணைக்கள அதிகாரிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த கூட்டத்தில் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம், கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சுப்பிரமணியம் முரளிதரன், நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ரஜீவன், விவசாய திணைக்கள அதிகாரிகள், நீர்ப்பாசன திணைக்கள அதிகாரிகள், சுகாதார வைத்திய அதிகாரி, கால்நடை வைத்திய அதிகாரி மற்றும்
ஏனைய அரசு திணைக்களங்களின் அதிகாரிகள், விவசாயிகள், அரசு சார்பற்ற நிறுவனங்களின் அதிகாரிகள் என்று பலரும் கலந்து கொண்டனர். தென்னாப்பிரிக்காவில் நடைபெறவுள்ள G20 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தெரிவித்துள்ளமை சர்வதேச மட்டத்தில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. தென்னாப்பிரிக்கா இந்த G20 கூட்டமைப்பில் இருக்கக்கூடாது என்றும், ஏனெனில் அந்த நாட்டில் நடக்கும் விடயங்கள் மோசமாக உள்ளது என்றும் டிரம்ப் கூறியுள்ளார். அந்த நாட்டில் உச்சி மாநாடு நடைபெற்றால் நான் சொல்ல மாட்டேன் என்று ஏற்கனவே கூறிவிட்டேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை டிரம்ப் கலந்து கொள்ளும் மாநாட்டில் இந்திய பிரதமர் மோடி கலந்து கொள்ளாமல் இருந்த நிலையில் டிரம்ப் கலந்து கொள்ளாத மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நவம்பர் 22 மற்றும் 23 ஆகிய 2 நாட்கள் தென்னாப்பிரிக்காவின் தலைநகர் ஜொகன்ஸ்பர்க் நகரில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய ரீதியில் முறியடிக்கப்பட்ட சாதனை, தமிழர் பிரதேச மாணவி கௌரவிப்பு. போதைப் பொருளுடன் சிக்கிய கணவர், பதவியை துறந்த அனுர கட்சி உறுப்பினர். அரசாங்க கொடுப்பனவுகள் பெறுவோருக்கு வெளியான அறிவிப்பு. பரபரப்பான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், ஸ்ரீதரன் இளங்குமரனுக்கிடையே வெடித்த வாக்குவாதம். டிரம்பின் அறிவிப்பால் பரபரப்பில் உலகம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.